ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன எபிசோட்ல அகாரத்தினுடைய 4 அர்த்தங்களை பார்த்தோம். இப்போ உகாரத்தினுடைய அர்த்தம். உகாரம் அப்படின்றது பிரணவத்தினுடைய 2வது அக்ஷரம், 2வது பதம் என்றும் சொல்லலாம். பதம் அப்படின்றது எதை சொல்லுவோம்னா சக்தம் பதம் அப்படின்னு தார்க்கிகால் சொல்லுவா. எந்த பதத்துக்கு போதிக்கிற சக்தி இருக்கோ அது, அதாவது எந்த சொல்லுக்கு போதிக்கிற சக்தி இருக்கோ அது பதம் அப்படின்ற பெயரை பெறும். அப்படின்றதுக்கே போதன சக்தி இருக்கு, அது ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. ஆகையினால ஒற்றை எழுத்தா இருந்தால் கூட அப்படின்றது ஒரு பதம்னு சொல்லலாம். அப்படின்றதும் அப்படிதான், அது ஒற்றை எழுத்தா இருந்தா கூட அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையினால என்றதையும் பதம் என்றே சொல்லலாம். அப்படின்றதினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அடியேன் ஸ்தான பிரமாணத்தாலே உகாரம் அவதாரணார்த்தம் அப்படின்னு ஏவகார ஸ்தானத்துல உகாரம் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்தான பிரமாணத்தாலே அப்படின்னா ததேவ பூதோ. இந்த சூத்திரம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் அடியனுடைய அப்சர்வேஷன், அதே போல பெரியவாள் இடத்துலையும் கேட்ட விஷயம்தான் அது. முமுட்சுப்படி அப்படின்னும் பொழுது நம்ம சூத்திரம் அப்படின்னு விவகாரம் பண்றோம். ஆச்சாரிய ஹிருதயம் அதற்கு சூர்ணிக்கை அப்படின்னு விவகாரம் பண்றோம். இப்படிதான் அடியனும் பல வருஷங்கள் இப்படிதான் கிரகிச்சிருந்தேன். ஆனால் மாமுனிகளுடைய ஸ்ரீசூக்தியை பார்த்தோமே என்றால் வாக்கியத்திரயத்தாலே, அடுத்த வாக்கியத்தாலே அப்படின்னு வாக்கியம் அப்படின்னு தான் பிரயோகிக்கிறார். முமுட்சுபடியை பொறுத்தவரையிலும், ஸ்ரீவச்சன பூஷணத்தை பொறுத்தவரையிலும் கூட அப்படியே தான் வாக்கியம் என்றுதான் மாமுனிகள் பிரயோகிக்கிறார். முமுட்சுபடியில ஒரு இடத்துல புறம் உண்டான பற்றுகளை அடைய வாசனையோட விடுகை அப்படின்னு துவய பிரகரணத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 116 எண்ணிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பப்ளிஷ் பண்ற ஸ்ரீகோஷங்கள்ல அதனுடைய ஆரம்பத்துல மாமுனிகள் சாதிக்கக்கூடியது அடுத்த சூர்ணையிலே அப்படின்னு அங்க விவகாரம் பண்றார். சூர்ணை அப்படின்னு. ஆக பெரும்பாலுமான சூத்திரம் அப்படின்ற விவகாரம் அது நம்மளுடைய நடத்தையில இருக்கே ஒழிய மாமுனிகள் ஸ்ரீசூக்தியில சூத்திரம் அப்படின்ற விவகாரம் இருக்கா அப்படின்றத பெரியோர்களை கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டியது. அடியன் பார்த்த வரையிலும் வாக்கியம் அப்படின்ற விவகாரம் தான் இருக்கு. ஆனா நம்ம சூத்திரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், வழங்கிட்டு வரோம். அது எப்படி யாருக்கு எதா சௌகரியம் அதை பார்த்துக்கலாம். ததேவ பூதோ தது பபிமா இதம் அப்படிங்கிற ததேவ அப்படிங்கிற ஏவகாரம் வருகிற இடத்துல உகாரம் வர்றது ஸ்தான பிரமாணத்தாலே அவதாரணார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஏவகாரம் வர்ற இடத்துல உகாரம் வந்தா அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதெல்லாம் தைத்திரிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள், அது 2-3 வாக்கியங்கள் எப்படி வரும் அப்படின்னா ததேவ, அந்த பரபிரம்மே ததேவ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதே கிரமத்துல ஒரு வாக்கியம் வருது தது பவ்யமாக அப்படின்னு. அதாவது தது பவ்யமா அப்படின்னு, அதாவது தது அதே பரபிரம்மம் தான் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த வாக்கியமும் வருது. ஆனா இங்க தத்து அப்படின்றது, ஏவ அப்படின்றது அதுவே அப்படின்றது பிரசித்தம், எல்லாருக்குமே தெரியும். அதே அர்த்தத்தை சொல்ல வர வாக்கியமானது இது. ஏவ அப்படின்றத விட்டுட்டு தது அப்படின்னு சொல்றது, அப்படின்ற சொல்ல பிரயோகம் பண்றது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம? ஊக்கு என்ன அர்த்தம்? ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான், அதேதான் ஊக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. இதுதான் பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார். ஸ்தான பிரமாணத்தாலே உகாரம் அவதாரணார்த்தம் அப்படின்னு. அவதாரணம் அப்படின்றது வந்து ஏவ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அவதாரணம் அப்படின்றது அர்த்தம். அவதாரணம் அப்படின்றது 2 விதமா இருக்கும். ஏவ அப்படின்றதுக்கு 2 அர்த்தங்கள். என்னது? அந்நியோக விவச்சேதம், அயோக விவச்சேதம் அப்படின்னு 2 அர்த்தம் சொல்லப்படுறது. சரி. அடுத்த வாக்கியத்துல சுவாமி மணவாள மாமுனிகள் இத்தான் பிறர்க்கு சேஷம் அன்று என்கிறது. அதாவது அந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறதுனால அந்நிய யோக விவச்சேதம். இது சாதாரணமா ஒரு உதாரணத்தை கொண்டு பார்க்கலாம். ராமன் வில்லாளி, ராமன் வில்லாளியே அப்படிங்கிறது, ராமனே வில்லாளி அப்படின்னு 2 வாக்கியங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா ராமனே வில்லாளி அப்படின்னு சொல்றது, அதாவது எம்பெருமானுக்கே இந்த ஜீவாத்மா ஆட்பட்டவன். இல்ல, ராமனே வில்லாளினா என்ன, ராமன் வில்லாளியே அப்படின்னா என்ன, முதல்ல அவங்க சொல்லிடணும். இது கிரமமா சொல்றேன் எப்படின்றத. இப்போ முதல்ல என்னாச்சு, உகாரம் அவதாரணார்த்தம் அப்படின்னு வந்துதான்.
அப்போ ஏவ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமோ, ஏவ என்ன அர்த்தத்தை கொண்டு இருக்கு, அவதாரணம் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கு. அதுவே தான் உகாரத்துக்கும் அர்த்தம். அப்பதான் நமக்கு கேள்வி வருது, அவதாரணம்னா என்ன, ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆச்சாரியால் காட்டுறா 2 அர்த்தம் இருக்கு ஏவகாரத்துக்கு. ஒண்ணு அந்நியோக விவச்சேதம், இன்னொன்னு அயோக விவச்சேதம். இப்போ அந்நியோக விவச்சேதம்னா என்ன, அயோக விவச்சேதம்னா என்ன, அதை இப்போ இந்த லௌகிக உதாரணத்தை எடுத்து சொல்லுங்க. ராமன் வில்லாளியே அப்படிங்கிறது அயோக விவச்சேதம், ராமனே வில்லாளி அப்படிங்கிறது அந்நியோக விவச்சேதம். அதை இப்ப நம்ம சூத்திரத்துல சரி, இப்போ அதையே கொஞ்சம் இன்னும் புரிய வைக்கலாம். ராமன் வில்லாளியே அப்படின்றது என்னது, அயோக விவச்சேதம். இங்க என்ன சொல்லப்படுறது இந்த வாக்கியத்துல, ராமன் வில்லாளியே அப்படின்னு ஒருத்தர் எப்போ பிரயோகம் பண்ண வேண்டி இருக்கும், எப்போ சொல்ல வேண்டி இருக்கும்? பலர் இருக்கிற போது ராமன் வில்லாடி. பலர் இருக்க போது வராது இல்லையா, அந்நிய யோக விவச்சேதம் அப்படி போயிடும். அது அயோக விவச்சேதம். ராமன் வில்லாளியே நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்போ நம்ம சொல்ல வேண்டி இருக்கும்? ராமன் கண்டிப்பா வில்லாளி தான், ராமன் வில்லாளியே அப்படின்னு எப்போ சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம்? கன்ஃபார்மா தெரிஞ்ச பிறகு. எப்போ எதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கீங்க? அவன் வில்லாளி அப்படிங்கிறது. அப்போ என்ன டவுட் வந்திருக்கு, ராமன் வில்லாளி தானா ஒரு டவுட் எழுந்தா ராமன் வில்லாளியே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேண்டி இருக்கு இல்லையா, இதுதான் அயோக விவச்சேதம். அப்போ ராமன் இடத்துல ஒரு சுபாவம், ஒரு தன்மை இல்லை அப்படின்னு சந்தேகம் வர, இப்படிலாம் கிடையாது அப்படின்னு விவச்சேதம் தள்ளி விடுறோம் இல்லையா, அயோகத்தை அவனிடத்துல கூட்டு சேர்க்கை அது இல்லை அப்படின்னு தள்ளி விடுறோம். நம்ம சேர்க்கை இல்லை அப்படின்றது இல்லை, அவனுக்கு அந்த தர்மம் இருக்கு, அதுதான் அயோக விவச்சேதம். ராமன் டெஃபினெட்லி வில்லாளி தான், வில்லாளியே அப்படின்னு அயோக விவச்சேதம். இப்போ ராமனே வில்லாளி அப்படின்றத எப்போ பிரயோகம் பண்ணுவோம்? ஒருவனே. அப்போ ஒரு ஊர்ல பல பேர் வில்லாளிகள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க, அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ராமனே வில்லாளி, அவன் ஒருவனே வில்லாளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன ஆறுது, அந்நிய யோக விவச்சேதம். அப்ப பிறர் அந்நியர் அவர்களை தள்ளி விட்டுடுறோம், அந்நிய யோக விவச்சேதம் அப்படின்றது. இப்போ இங்க ஏவகாரம் எதை சொல்றது, எம்பெருமானுக்கே அடிமை அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்நிய யோக விவச்சேதம் பண்றது. அப்ப எம்பெருமானுக்கே அடிமை அப்படின்னும் பொழுது அப்ப பிறருக்கு கிடையாது அப்படின்றது தெரியறது. சரி, பிறர்க்கு கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா மத்தவாளுக்கும் சேஷத்துவம் உண்டா, ஜீவாத்மாவா மத்தவாளுக்கும் சேஷப்பட்டவாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது லௌகிகமா அந்த டவுட் வரத்துக்கு பிரசக்தி இருக்கா அப்படின்றது அந்த கான்டெக்ஸ்டும் ப்ரொவைட் பண்ணணும். இப்ப என்னாச்சு, இப்ப ராமனே வில்லாளி அப்படின்னு எப்போ சொல்ல வேண்டி இருந்தது, மத்தவாளும் வில்லாளி தானே அப்படின்னு சந்தேகம் வர ராமனே வில்லாளி அப்படின்னு அந்நிய யோக விவச்சேதம் பண்ண வேண்டி இருந்தது இல்லையா. அதே போல எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் ஜீவாத்மா, இது எதுக்கு எம்பெருமானுக்கேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எப்போ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டி இருக்கும்? வேற யாருக்காவது ஜீவாத்மா ஆட்பட்டவன் அப்படின்னு டவுட் வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும், அந்நிய யோக விவச்சேதம் பண்ணணும். இல்ல எம்பெருமானுக்குத்தான் அப்படின்னு. இப்போ ஜீவாத்மா அகாரத்துல பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்பட்டான், அவன் தான் அந்த கைங்கரிய பிரதிசம்பந்தி, சேஷத்துவ பிரதிசம்பந்தியாகவும் சொல்லப்பட்டான். அப்ப அகார வாச்சியனான எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் ஜீவாத்மா அப்படின்னு இதுவரைக்கும் தெரிஞ்சுட்டோம் அகாரத்தை பார்த்து. இப்ப யாருக்காவது சந்தேகம் வந்ததா, இந்த ஜீவாத்மாவானவன் மற்றவர்களுக்கும் சேஷம் அப்படின்னு சந்தேகம் வந்தால் எம்பெருமானுக்கு சேஷம் அப்படின்னு மட்டும் வச்சுக்க கூடாது, எம்பெருமானுக்கே அப்படின்னு எக்ஸ்ட்ராவா சொல்ல வேண்டி இருக்கலாம். எப்போ மற்றவர்களுக்கும் சேஷம் அப்படின்ற சந்தேகம் வந்தா, சந்தேகத்துக்கு என்ன இடம் இருக்குன்ற கேள்வியை மாமுனிகளே கிளப்பிக்கிறார். என்ன பதில் சொல்றாரு அதுக்கு? லௌகிகமா பார்க்கும் பொழுது கிரகத்துக்கோ இல்ல ஒரு நிலத்துக்கோ தாச புத்திராதிகள் இவெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசக்தி இங்க உண்டா அப்படிங்கறத ஒரு கேள்வி எழுப்புறார். ஆனா இங்க அப்படி இல்ல, எம்பெருமானுக்கு தான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த லௌகிகத்துல என்ன பார்த்திருக்கோம், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது, ஒரே ஒரு வஸ்துவானது, அது என்ன பண்றது, இப்போ க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு வஸ்து எடுத்தா பல பேருக்கு சேஷமாக இருக்கு இல்லையா. அப்போ என்ன, இப்போ ஒரு புத்திரன் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அம்மாவுக்கும் சேஷமா இருக்கான், தாய்க்கும் இருக்கான், தந்தைக்கும் சேஷமா தானே இருக்கான். அப்போ ஒரு வஸ்து எடுத்துக்கொண்டோமே என்றால் பலருக்கும் சேஷமாக இருக்கிறதா தான் தெரியறது. அப்ப எம்பெருமானுக்கு சேஷம் ஜீவாத்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பிறருக்கும் சேஷமாக இருக்க பிரசக்தி இருக்கே அப்படின்னு தோணுமே. அதை கழிக்கிறது, இப்போ எம்பெருமானுக்கே தான்
அப்படின்றது கடிக்கிறது. சொல்லப்படுறது. அப்போ அதனால அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படிங்கறத அடுத்த வாக்கியத்துல மாமுனிகள் சாதிக்கிறார். பிழைலோகாச்சாரியர் சாதிக்கிறார். பிள்ளைலோகாச்சாரியார் சாதிக்கிறார் அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம். ஏன்னா அந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு மட்டுமே சேஷப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது பெரிய பிராட்டியாருக்கு சேஷம் என்றும் சொல்லுவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத் சாஸ்திரத்துல அகாரவாச்சியனான எம்பெருமான், அகாரம் எம்பெருமான குறிக்கிறது, உகாரம்ங்கிறது பிராட்டி லக்ஷ்மியை குறிக்கிறது, மகாரம்ங்கிறது இந்த அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் ஆட்பட்டவன், இருவருக்கும் இவன் சேஷப்பட்டவன் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் இந்த மாதிரி சொல்றது பகவத் சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த வாக்கியத்துல அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படின்னு பிராட்டிக்கு சேஷமா இருக்கிறத விட அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம்னு பிள்ளைலோகாச்சாரியார் காமிச்சு கொடுக்கிறார். அப்படின்னா அந்நியசேஷத்துவம் அப்படிங்கிறது அவ்வளவு பிராட்டிக்கு சேஷமா இருக்கிறத விட அந்நியசேஷத்துவம் அப்படி சொன்னா அப்ப பிராட்டிக்கு சேஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். பிராட்டிக்கு சேஷம் என்றதை தெரிவிக்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்நியசேஷன் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறது தான் முக்கியம். அப்போ அந்த இடத்துல உகாரம் அவதாரணார்த்தம்ங்கிறது எடுத்துக்காம உகாரம்ங்கிறது லக்ஷ்மிய சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம், மகாரம் ரெண்டு பேருக்கும் அடிமைன்னு ஒரு அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த பட்சத்துல என்ன ஆகும்? அகாரவாச்சன் எம்பெருமான், உகாரவாச்சியை பிராட்டி, ரெண்டு பேருக்கும் ஜீவாத்மா அடிமை. இந்த அர்த்தத்தை காட்டிலும் முக்கியமான அர்த்தம் என்னன்னா அகாரவாச்சியனான எம்பெருமானுக்கே அடிமை அப்படின்றத முக்கியமான அர்த்தம். அதை எடுத்துக்கணும். அதனால அந்நியசேஷத்துவம் கழிகை தான் இந்த ஜீவாத்மாவுக்கு பிரதான அபேட்சிதம் அப்படின்னு சொல்லி, ஏன் அவ்வளவு குரூரமானதா இந்த அந்நியசேஷத்துவம் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வாக்கியத்துல தேவர்களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்க்கு இடுமா போலே ஈஸ்வர சேஷமான இந்த ஆத்ம வஸ்துவை சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகைன்னு சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் சாதிக்கிறார். அப்போ நாய்ங்கிறது ரொம்ப தொடுவதற்கோ இல்ல காண்பதற்கோ தகுதி இல்லாத ஒரு தாழ்ந்த ஒரு விலங்கு. அப்போ தேவர்களுக்கு படைக்கப்பட வேண்டிய அந்த புரோடாசத்தை நாய்க்கு இட்டா எவ்வளவு தாழ்ந்ததோ அது போல எம்பெருமானுக்கு ஆட்பட்ட இந்த ஆத்ம வஸ்துவை சம்சாரிகள் எல்லா விதத்திலும் ஹேயராக இருக்கிற இந்த சம்சாரிகளுக்கு சேஷமாக்கினா அவ்வளவு தாழ்வானது அப்படின்னு இந்த வாக்கியத்தை வச்சு இந்த உதாரணத்தை காமிக்கிற சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார். அதனால தேவர்களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்க்கு இடுமா போல ஈஸ்வர சேஷமான ஆத்ம வஸ்துவை சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை அப்படின்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்ததுல அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பகவத்சேஷத்துவத்திலும் அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம், சேஷத்துவத்திலும் அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம்னு அடுத்த வாக்கியத்துல சாதிக்கிறார். அதுக்கு உதாரணமா திருமணிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி பாசுரம் திறம்பேன் மீன் கண்டி திருவடித்தன் இங்க எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, முதல்ல இப்போ உகாரத்தால பிராட்டிய சொல்லலாமே அப்படியும் பட்சம் இருக்கே என்ற கேள்வி வர, பிராட்டிக்கு சேஷம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் முக்கியமா என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சேஷம் அல்ல அப்படின்றது தள்ளுறதுதான் முக்கியம் அப்படின்னு முதல்ல சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைலோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறார், பிராட்டிக்கு சேஷம் அப்படின்னு சொல்றத காட்டிலும் அந்நியசேஷத்துவம் கழிகை பிரதானம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பகவானுக்கு சேஷம் அப்படின்னு சொல்றத காட்டிலும் அந்நியசேஷத்துவம் கழிகையே தான் பிரதானம், இன்னும் முக்கியம். ஆமா, பகவத் சேஷத்துவத்தை அத கூட விட்டுடலாம், இதுதான் கழிக்கணும் அப்படின்றத. அப்போ மறந்தும் திறம்பேன் மின் கண்டி திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் அப்படின்ற இடத்துல திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர். திருவடி தன் நாம், திருவடி அப்படின்னா சுவாமி எம்பெருமான சொல்றது. எம்பெருமானுடைய திருநாமத்தை மறந்தாலும் பரவாயில்ல, புறந்தொழாமாந்தர் பிறர்க்கு சேஷப்படக்கூடாது அப்படிங்கறது அந்த பாசுரத்தின் மூலமாக இந்த வாக்கியத்துல சுவாமி எடுத்து காமிக்கிறார். அதனால அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படின்னு சொல்றார். இப்ப தனக்கும் பிறர்க்கும் உரித்தன்று அடுத்த வாக்கியத்துல சாதிக்கிறார். தனக்கும் பிறர்க்கும் அப்படின்னா இதெல்லாம் முடிக்கிறார். இப்போ ஊ அப்படின்றதனுடைய அர்த்தத்தை நிகமனம் செய்யறார், முடிக்கிறார். ஆக உகாரத்தால சொல்லப்படுற அர்த்தம் என்ன உகாரத்தால சொல்லப்படுற அர்த்தமானது தனக்கும் பிறர்க்கும் உரித்தன்று. பிறர்க்கு அதாவது ஸ்வசேஷத்துவம் பரசேஷத்துவம் ரெண்டுமே கூடாது இந்த ஜீவாத்மாவுக்கு, எம்பெருமான் ஒருவனுக்கே ஆட்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிகமனம் பண்றார். அந்நியரில் அந்நியதமத்துவம் அவிசிஷ்டமாகையாலே அப்படிங்கிற பதத்தை பிரயோகப்படுத்துறார். இது மாமுனிகளுடைய ஸ்ரீசுக்தி, அந்நியரில் அந்நியதமத்துவம் அவிசிஷ்டமாகையாலே அப்படிங்கிறது. அந்நியரில் அப்படின்னா பிரம்மருத்ராதி தேவர்கள் அவ்வாறெல்லாம் சொல்லும் பொழுது
அந்த கூட்டத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாவும் இருக்கான். அப்ப அவன் தனக்கும் சேஷம் அல்ல, பிறர்க்கும் சேஷம் அல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே சேஷம் அப்படின்னு இந்த உகார அர்த்தத்துல எம்பெருமான் ஒருவனுக்கு தான் இந்த ஜீவாத்மாவானவன் சேஷப்பட்டவன், வேறு எவருக்கும் அடிமை இல்லை. அதாவது எம்பெருமானுக்கே அடிமை அப்படிங்கிற ஏவகாரமானது இந்த உகார அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு சுவாமி. ஆக இந்த முக்கியமா கடைசியில அப்படின்றது அவதாரணத்தை காட்டுறது, எம்பெருமானுக்கே, அப்போ மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு காட்டுறது. மற்றவர்கள் இப்போ அது ஒரு குழாமாக ஆயிடுது, ஒரு குரூப்பிங் அது மற்றவர்கள் அப்படின்னு. அந்த சமுதாயத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கா? மற்றவர்கள்னா யாரு? இருக்கார் இல்லையா? ஜீவாத்மாவும் அவனும் அடக்கம். இதுதான் மாமனிகள் சாதிக்கும் பொழுது அந்நியரில் அந்நியதமத்துவம் அவிசிஷ்டம். அப்ப அந்நிய அப்படின்னு ஒரு குரூப்பை போட்டோம்னா எம்பெருமானை விட்டு மற்றவர்கள் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ள யார் இருக்கா? பிரம்மா, ருத்ரன், பிரம்ம ருத்ராதி தேவர்கள்லாம் இருக்கார்கள். அதே போலதான் அதே குரூப்புக்குள்ள யார் இருக்கான்? தானும் இருக்கான், அவனும் இருக்கான். அப்ப அவனுக்கும் இவன் சேஷம் கிடையாது. பிரம்மருத்ராதிகளுக்கு எப்படி இவன் சேஷம் அல்லவோ தனக்கும் இவன் சேஷம் கிடையாது அப்படின்றதுதான் பிள்ளைலோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறார்? இத்தால் தனக்கும் பிறர்க்கும் உரித்து அன்று ஸ்வசேஷத்துவம் பரசேஷத்துவம் ரெண்டுமே கழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சாதிக்கிறார். ஒருவனுக்கே ஆட்பட்டவன் அப்படின்னு உகார அர்த்தத்தை அருளி செய்கிறார். ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். மேற்கொண்டு அடுத்தது என்ன பார்க்கலான் இருக்கோம்? விரோதி, 3 விரோதிகள். இது ரொம்ப அடுத்தது கடினமானது. நமஸ்பதத்தினுடைய அர்த்தம். இந்த நமஸ்பதத்தாலே விரோதிதான் 3, அதாவது கழிக்கப்படுற விரோதிகள் 3 உண்டு அப்படின்னு சொல்லி அந்த விரோதிதான் 3 அப்படின்னு மேல சாதிக்க போறார். அதை பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.